கடலினை நண்ணும் மணமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழி 10ஆம் பத்தில் கண்ணனுடைய கடல்களே நமக்கு ஒரே புகழ் என்னும், அதில் விருப்பமுடையவன் நாராயண நாமத்தை சொல்லுங்கள் என்றும் கூறுகிறார். பக்தர்கள் பக்கம் கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் சாய்கிறான் எம்பெருமான். என்னிடத்துல பக்தி பண்ணவன் சரணம்னு சொன்னவனுக்கு என்ன வேணுமானாலும் விட்டு கொடுக்கிறேன். தன்னுடைய சகோதரி சுபத்ரை, அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கண்ணனுக்கு ஆசை. பலராமன் தடுக்கிறார், கோபப்படுகிறார். ஆனா அது அத்தனையும் மீறி திருக்கல்யாணத்தை நடத்தி வைக்க போறார். எப்படிங்கிறதுதான் ஆச்சரியமான கதை. அர்ஜுனன சன்னியாசி கபட வேஷத்தை எடுத்துக்கொண்டு ஊர்கோடியில் ஆலமரத்தடியில் வந்து அமர்ந்து விட்டார். ஊராரெல்லாம் போய் சேவிக்க ஆரம்பிக்கிறார். என்ன தேஜஸ், என்ன ஒளிமிக்கவரா இருக்கார், பார்த்தாலே பிரம்ம தேஜஸ், அழகா ஆனந்தம் தாண்டவம் ஆடுறது, இவர்னா சன்னியாசி அப்படின்னு போய் எல்லாரும் வணங்க ஆரம்பிக்கிறார். ஒரு சிலர் சொல்றா, எனக்கு என்னமோ இந்த சன்னியாசியை பார்த்தா சன்னியாசியாவே படலை. இன்னும் சிலர் சொல்றா, இப்படியே குற்றம் சொல்லிட்டு இருக்கோம், நல்லவாளை கண்டாலே உங்களுக்கு ஆகாது அப்படின்னு வேற சில பேர் பேசிட்டு இருக்கா. போயிட்டு வந்துட்டு இருக்கிறச்சே பலராமனுக்கு செய்தி காது கெட்டிச்சு. கண்ணனை பார்த்து சொன்னார், நம்ம எல்லாரும் போய் ஊர்கொண்டாடி கூடியில ஒரு இளம் சன்னியாசி யுவா வந்திருக்காராம், அவரை போய் நாம தரிசிச்சுட்டு வருவோம்னா. இந்த மாதிரி சன்னியாசிகள்லாம் நம்பவே கூடாது. நீர் போய் எதுக்கு இந்த வலையில விளறின்னு தெரியலையே, போகவே கூடாதுன்னா கண்ணனுக்கு தெரியும். இவங்கிட்ட சொல்லிட்டு தான் அர்ஜுனன் வேஷமே போட்டு வந்திருக்கான். அதனால வேணும்னு பேசி பாக்குறார். ஏன்னா கண்ணன் எதை உண்டுன்னு சொன்னாலும் பலராமன் எதிர்ப்பார், எதை இல்லைன்னு சொன்னாலும் ஆமான்னுவார் பலராமன். இந்த சூக்மம் தெரிஞ்சு வச்சுட்டா கண்ணன், நான் சன்னியாசி எல்லாம் பாக்குறதுக்கு வரலன்னார். பலராமன் சொல்றார், இப்படியே பெரியோர்களிடத்துல அபச்சாரப்படுறதே உனக்கு வேலையா போச்சு. இப்படி எல்லாம் பண்ணா நாளைக்கு எவ்வளவு பாபம் கிடைக்கும் தெரியுமோ, பேசாமல் என்னோட வா அப்படின்னு அழைச்சின்னு போனார். போற வேகத்துக்கு பலராமன் சொன்னார், நம்ம கூட பிறந்தவள் சுபத்ரா, சுபத்ரையும் அழைச்சின்னு போய் சேவை பண்ணி வைப்போம். கண்ணன் ஓன்னு சத்தம் போட்டார், நம்மளே போகக்கூடாது கபட சன்னியாசின்னு சொல்லிட்டு இருக்கேன், ஒரு வயசு வந்த பெண்ணை வேற அழைச்சின்னு போறேன்னு சொல்றியா? இந்த இளம் சன்னியாசியின் இடத்துல இந்த பெண்ணை கூட்டிகிட்டே போக கூடாது. அவர் சொல்ல பண்ணார், சன்னியாசிக்கு ஆணாவது பெண்ணாவது எல்லா பார்வையும் அவ ஒன்னா பார்க்க தெரிஞ்சவா, ஆண் பெண் வேறுபாடெல்லாம் கிடையாது. நீ இப்படியே பேசி மேல அபச்சாரப்படாதே, சுபத்ரையும் அழைச்சின்னு போனோம் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போனார். போனா எல்லாரும் விழுந்து நமஸ்கரித்தார்கள். அர்ஜுனிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார்கள். அப்ப பார்த்து பலராமன் கேட்டார், சன்னியாசி ஒரு நாள் நம்முடைய இல்லத்துக்கு எழுந்துள்ள வேண்டாமோ, உங்களுடைய பொற்பாதங்கள் எம்ம வீட்டுல பட வேண்டாமோ? அங்கேயே தடுத்தார் கண்ணன். நாமே இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன், பிடிவாதமா அழைச்சின்னு வந்திருக்கீர், வீட்டுக்கெல்லாம் கூட்டின்றே வரக்கூடாது, அவர் இருக்கிற இடத்துல அவர் இருக்கணும், திரும்ப கண்ணனே அபச்சாரப்படாதே, பெரியோர்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும் என்று பலராமன் சொல்லிவிட்டார். அதுக்கு என்ன அவசியம் வரேன். அர்ஜுனன் இந்த வரவேற்பு கிடைக்குமா, இன்விடேஷன் கிடைக்குமான்னு தானே பார்த்துட்டு இருக்கார். சரின்னு ஒத்துனுட்டார் அவரும். அழகான கதை நாம பார்த்துட்டு இருக்கிறது 86வது அத்தியாயம். துரியோதனாய ராமாஸ்தாம் தாஸ்யதீதி நச்சாபரே தத்ரவை வார்ஷிகான் மாசான் அவாத்சீது ஸ்வார்த்த சாதகா. இவ இன்விடேஷன் கொடுக்கிற வரைக்கும் அர்ஜுன சன்னியாசி ஆலமரத்தை விட்டு நகர்ல, ஒரு வருஷம் அந்த ஊர்லயே உட்காந்துருக்கார். கண்ணன் உடனே சொன்னார், பாத்தியா சன்னியாசி எல்லாம் ஒரு நாள் இருந்தா மறுநாள் அந்த இடத்துல இருக்க மாட்டா, 4 பேர் ஊர் மக்கள் பரிச்சயம் ஏற்பட்டுடும், அப்புறம் அவ இன்ப துன்பங்கள்ல பங்கு கொண்டாகணும், சன்னியாசிக்கு அந்த பங்கே ஒத்து வராது, ஆகையால் இருக்கவே மாட்டார்கள். கிராமீக ராத்திரம், ஒரு நாள் ஒரு கிராமம், அடுத்த நாள் வேற கிராமம், இப்படித்தான் போயிட்டே இருப்பா. சொத்து பத்துக்கு விருப்பப்பட மாட்டார், தொடக்கூட மாட்டார்கள், காசை கண்ணாலையும் பார்க்க மாட்டார்கள். அப்படி இருக்கிற சன்னியாசி ஒரு வருஷம் இந்தூரோட உட்கார்ந்து இருக்காருன்னா நிச்சயமா தம் வேலை எதையோ பாத்துக்கிறதுக்கு தான் உட்கார்ந்து இருக்கார். பலராமனே எனக்கு தெரியுது என்று குத்திட்டே இருக்கார் கண்ணன். ஒன்னொன்னையும் பலராமன் சொல்லிட்டு இருக்கார். இல்லே வேணும்னு மறுத்து பேசுகிறார். பௌரைஹி சபாஜிதோ பீக்ஷ்ணம் ராமேண அஜானதாச்சசஹ ஏகதா கிருஹமானீய ஆதித்யேன நிமந்திரியத்தம் ஸ்ரத்தையோபகிருதம் பைக்ஷ்யம் பலேன புபுஜே கில. ஓர் முறை தன் வீட்டுக்கு பலராமன் கூட்டி வந்தார். அப்பதான் அங்க இருக்கிற சுபத்ரைய அர்ஜுனன் கண்ணார கண்டார். கண்டவுடன் காதல் வயப்பட்டார். பெண்ணுக்கும் அர்ஜுனனிடத்தில் காதல், அர்ஜுனனுக்கும் பெண்ணிடத்தில் காதல். சரியான சந்தர்ப்பத்துக்கு காத்திருந்தார்கள். ஒரு நாள் அந்த ஊர்ல திருவிழா, உற்சவம். அது காண்பதற்காக எல்லாரும் புறப்பட்டு போக வேண்டும். கிளம்புற சமயத்துல சுபத்ரைய வீட்டுல வச்சுட்டு புறப்படுறா. அர்ஜுன சன்னியாசி கிளம்பணுமோ இல்லையோ, ஆனா அவர் போகல. இங்கேயே இருங்கோ, நாம க்ஷேத்ராட்டனம் முடிச்சுட்டு வந்துடுவோம், அந்த உற்சவம் திருவிழா முடிஞ்சவனே வந்துடலாம். பெண்ணே, இந்த சன்னியாசிக்கு கைங்கரியம் பண்ண உனக்கு கொடுத்து வச்சிருக்கணும், நீ பண்ணிருக்கிற பாக்கியம், நன்னா அவருக்கு வேண்டியதெல்லாம் கவனித்துக்கொள், அவருக்கு அதிதி,
நம் அதிதியே அவருக்கு சோறிடுவதோ, அவருக்கு தண்ணீர் கொடுப்பதோ, அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை பண்ணுவதோ பார்த்து செய், அப்பதான் அவனுக்கு நல்ல கணவனா கிடைப்பார் என்று பலராமன் சொல்லிட்டு கிளம்பினார். கண்ணன் மறுபடியும் கூச்சலோட சொன்னார், அது எப்படி அர்ஜுன சன்னியாசி, இவர் கபட சன்னியாசி, பேர் வேற ஏதோ அடியனுக்கு தெரியாது. அந்த சன்னியாசியோட ஒரு நல்ல இளம் பெண்ணை இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு போலாமா? கிடையாது. ஒன்னும் சன்னியாசி வீட்டை விட்டு வெளில போகணும், இல்ல நாம நம்ம பொண்ணை கூட்டிட்டு தான் போகணும். இந்த மாதிரி விட்டுட்டே போக கூடாதுன்னார் கண்ணன். பலராமன் அதையும் தடுத்தார். இந்த மாதிரி தப்பு தப்பா சன்னியாசிகளை பற்றி பேசாதே, விட்டுடு, அவர் நல்ல சன்னியாசி என்று சொல்லிட்டு வெளியில போனா, எல்லாரும் வெளியில போனாலும் இல்லையோ, கண்ணனும் வாசப்படியை தாண்டி போறார். போறச்சே வாசல்ல ஜெய விஜயர்களாட்டம் துவாரபாலகர்கள் 2 பேர் வாசல் காப்போம், கோயில் காப்போம். அவளை பார்த்து மெதுவா ரகசியமா கண்ணன் சொன்னாராம், நாங்கள்லாம் வெளியூர் போயிட்டு வரோம், வர்றதுக்குள்ள அவ 2 பேரும் உள்ள விட்டுட்டு போயிருக்கோம், அவர்கள் 2 பேரும் வெளியில போயிட மாட்டா, ஒருவேளை 2 பேரும் போறாள்னு வச்சுக்கோ, நீ தடுக்காதே பேசாம விட்டுடு அப்படின்னு ரகசியமா சொன்னார். சொன்னதை புரிஞ்சுட்டான் வாயில் காப்போர். சரி சரின்னு தலையாட்டி விட்டான். எப்ப கண்ணன் சொன்னாரோ அதான் நடக்க போறதுன்னு அர்த்தம். இவரும் வெளியில புறத்து போனார். போய் கொஞ்ச நாளைக்கெல்லாம் 2 பேரும் வெளியில போனா, அர்ஜுனன் தேரை எடுத்துட்டார், சுபத்ரை எடுத்து தேர்ல வச்சிருந்தார். ரொம்ப வேகமா தன்னுடைய அழகான சங்கத்தை ஒலித்து கொண்டு வெளியே புறப்பட்டார். ஒருத்தருக்கும் ஒண்ணும் புரியல. திருவிழாவுக்கு போனவா திரும்பி வந்திருந்தா, வர்றதுக்குள்ளேயே அர்ஜுனன் தூக்கின்னு போயிட்டார். எதிர்த்த ஒரு சிலரையும் அடித்து புகட்டு விட்டார். வந்த பலராமனுக்கு ஒரே கோபம். தன் கலப்பை எடுத்துன்னு விட்டே நான் பார்த்த சன்னியாசியே, அர்ஜுனன் தானே இப்படி அபச்சாரப்பட்டான், என் சிஷ்யன்னு பேர் வச்சிருந்து பீமசேனன் அபச்சாரப்பட்டான், துரியோதனனை தொடைக்கு கீழே அடித்தான், கண்ணா நீ அப்ப தடுத்தே அவன் தப்பித்தான், இப்பவும் உன் பங்கு இதுல ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இந்த அர்ஜுனன் இப்படி சன்னியாச வேஷம் போட்டு வந்திருக்க வேண்டாம், விட்டே நான் பாருனார். கண்ணா அப்புறம் தன்னுடைய தமையனின் காலை பிடிச்சிருந்து, இல்லே நியாயமான கல்யாணம் தான் இது, ஊர்க்காரா எல்லாரையும் கேட்டுப்பாரு, நம்ம உறவுக்காரர்களை கேட்டுப்பார், நீ ஒருத்தன் தான் மூர்க்கத்தனமா துரியோதனனுக்கு சுபத்திரையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கே, அது பொருந்தா கல்யாணம், இதுதான் பொருந்தும் கல்யாணம் என்று சொல்லி சமாதானப்படுத்தினார் என்று சரித்திரம் முடியது. மஹத்யாம் தேவயாத்ராயாம் ரதஸ்தாம் துர்க நிர்கதாம் ஜஹார அனுமத பித்ரோஹோ கிருஷ்ணஸ்ய மகாரதா ரதஸ்தோதனுராதாய சூராஞ்ச அருந்ததோ பட்டான் வித்ராவ்ய க்ரோஷதாம் ஸ்வானாம் ஸ்வபாகம் மிருகராடிவ தச்ருத்வாக்ஷுபிதோ ராமஹ பர்வணீவ மகாரண்ணவஹ கிரஹீதபாதஹ கிருஷ்ணேன சஹிர்பிஹி சான்வசாம்யத அன்வசாம்யத. கண்ணன் பலராமனுடைய திருவடியை பற்றி அவரை சமாதானப்படுத்தி சாந்தப்படுத்தினார்னு சரித்திரம். சுபத்திரைக்கும் அர்ஜுனனுக்கும் கல்யாணம் நிகழ்ந்தேறியது. இது ஒரு பக்க கதை. இதே அத்தியாயத்துல மற்றொரு கதை சொல்லியிருக்காருன்னு, இதோ ஒருத்தர் பிரஜை, பக்கத்துல ஒருத்தர் அரசன், 2 பேருமே கண்ணனுக்கு வேண்டிவா. கிருஷ்ணஸ்ய ஆசீத் த்விஜஸ்ரேஷ்டா ஸ்ருததேவ இதி ஸ்ருதா கிருஷ்ணைக பக்தியா பூர்ணார்த்தா சாந்தா கவிரலம்பட்டா. கிருஷ்ண பக்தன் ஒருத்தன். அவன் பெரும் பணக்காரன் அல்லன், சாமானியன். ஆனால் நன்ன சாஸ்திரங்களை தெரிஞ்சுண்டு அதன் படிக்கு யோகத்தை விடாமல் கிருஷ்ணன் திருவடிகளிலேயே பக்தியோடு இருந்தான். ச உவாச விதேகேஷு மிதிலாயாம் கிருகாசிரமி. மிதிலா தேசத்தில் ஆசிரமியாய் வாழ்ந்து கொண்டு வந்தான். இது ஒரு பக்கம். இவனுக்கு எப்படி அருள் புரிய போறாருங்கிறதையும் பார்ப்போம். அதே சமயத்தில் அந்த தேசத்துக்கே ராஜா. ததா ததா தத் ராஷ்டிரபாலோங்க பகுலாஸ்வ இதி ஸ்ருதா மைதிலோ நிரஹம்மான உபாவ அச்சுத பிரியவ். அகங்காரமே அவனுக்கு கிடையாது. எப்படி ஜனகனுக்கே அகங்காரம் மமகாரம் கிடையாதோ அதப்போல் அதே மிதிலா தேசத்து மன்னவனான இவனுக்கும் பகுலாஸ்வனுக்கும் அகங்காரம் இல்லே, மமகாரம் இல்லே. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் ஒன்னும் அவனிடத்தில் கிடையாது. தயோகோ பிரசன்னோ பகவான் தாருகேணாகிருதம் ரதம் ஆருக்கிய சாக்கம் முனிபிகி விதேகான் பிரயயௌ பிரபு. இருவரைக்கும் அனுகிரகிக்க வேணும். கண்ணனுக்கு ஆசை. தாருகனை தேர கொன்ற சொன்னார். ஏறி அமர்ந்து கொண்டார். பல முனிவர்களும் கூட புறப்பட்டார்கள். வந்தவா ஆறாருன்னு சொல்றார். நாரதா, வாமதேவா, அத்ரிஹி, கிருஷ்ணோ, ராமோசிதோருணிஹி, அகம் ப்ரஹஸ்பதிஹி, கண்வஹ, மைத்ரேய சமனாதய என்ன இவ இத்தனை ரிஷிகளும் கண்ணனை பின்தொடர்ந்து போறார். பல நாட்டவர்களும் கண்ணனை பார்க்கறதுக்காக வந்து சேர்ந்தாலும். கண்ணன் எந்த இடத்துக்கு வந்தாலும் ஆங்காங்கு பல ரிஷிகள், அரசர்கள், தேவர்கள் வந்து வந்து வணங்கி போவார்கள். ரிஷிகள் எப்படியுமே வரா. ஆனர்த்த தேசத்திலிருந்து தன்வ, குரு, ஜாங்கால, கங்க, மத்ஸ்ய, பாஞ்சால, குந்தி, மது, கேகய, கோசலார்ணாக இத்தனை தேசத்தில் இருக்கிறவர்களும் கண்ணனை சேவிக்கிறதுக்கு வர்த்தா. தே அச்சுதம் பிராப்தம் ஆகர்ணிய பௌரா ஜானபதா நிருப. பௌரர்கள்,
பிரஜைகள். பிரஜைகள் எல்லாம் கண்ணனை சேவிக்கிறதுக்காக வந்தார்கள். ஸ்வானுகிரகாய சம்பிராப்தம் மன்வானௌதம் ஜெகத்குரு மைதிலஹ ஸ்ருததேவஸ்ய பாதயோஹோ பேதது பிரபோ. கண்ணன் சட்டுன்னு சங்கல்பிச்சிருந்தார், நாம இவனுடைய வீட்டுக்கும் போனோம், ஸ்ருததேவன் வீட்டுக்கும் போனோம், பகுலாஸ்வன் வீட்டுக்கு போனோம். இந்த 2 பேர் வீட்டுக்கு 2 உருவத்தோட போவோம். 2 பேரும் நம்ம வணங்க போறார். 2 பேரும் 2 விஷயத்த வேண்ட போகிறார்கள். இருவருக்குமே அவ வேண்டினதை கொடுக்க போறோம். இதை வச்சிருந்து உலகத்துக்கு 2 உண்மைகளை உணர்த்த போகிறோம் என்று கண்ணன் திருவுள்ளத்துல கொண்டுட்டார். சுருக்கமா அது என்னன்னு மட்டும் ஒரு சொல்றேன். ஸ்லோகத்தை வாசிச்சுன்னோ உடனே புரிஞ்சுப்படும். ஒருத்தனிடத்துல போனா அவன் பணக்காரன் அரசனோ இல்லையோ, அவன் அதுக்கு தகுந்தா போலே பட்டு பீதாம்பரம் தூபம் தீபம் என்னென்ன உண்டோ ரத்தன கம்பளம் ஆகியவற்றை விரித்து விழுந்து வணங்கி நம்முடைய அரண்மனையை நீர் புனிதமாக்க வேண்டும், உமக்கு கிடைச்சதே ஆச்சரியம் அப்படின்னு அவர் இருந்தார். இந்த பக்கத்துல இருக்கிறவர் அவரிடத்துல ரத்தன கம்பளமும் தங்க வேட்டியும் கிடையாது, பட்டு பீதாம்பரம் இல்லை. வணங்கினார், தூபதீபத்தை கொடுத்தார், சின்ன மனைய ஆசனமாக இட்டார், துளசி சமர்ப்பித்தார், சிறு சிறு புஷ்பங்களை கொண்டு வணங்கினார், புண்ணியமான தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுத்தார், தானே நாமங்களை குறித்து சங்கீர்த்தனம் பண்ணார். பண்ணிட்டு இந்த ஏழை குடிசைக்கு எழுந்துள்ளீரே, என்ன நியமனம், என்ன தொண்டு புரிய வேண்டுமோ காத்து கொண்டிருக்கிறேன், தொண்டு கொடுப்பீர் என்று சொன்னார். நான் பண்ணது பாக்கியம்தான், என் வீட்டுக்கு வந்தீர், எனக்கு புனிதத்தன்மையை கொடும் என்று பட்டு பீதாம்பரம் சமர்ப்பிச்சு தூபதீபம் கொடுத்து உயர்ந்த சிம்மாசனத்தை கொடுத்து பணக்காரர் வேண்டினார். அவருக்கும் கண்ணன் அருள் புரிந்தார். அப்ப தன் பெருமை பரத்வத்தை வெளிக்காட்டி பணக்காரனுக்கு பெரியவனுக்கு அருள் புரிந்தார். அதே போல ஸ்ருததேவன் அவனிடத்துல ஒண்ணுமில்லை, துளசி கொடுத்தார், தூபதீபம் கொடுத்தார், சின்ன மனைய போட்டார், விழுந்து நமஸ்கரித்தார், கையில கிடைக்க புஷ்பத்தை சமர்ப்பிச்சார், கைங்கரியம் வேணும்னு கேட்டார், அவனுக்கு கைங்கரியத்தை கொடுத்து அவனுக்கும் பேரின்பத்தை கொடுத்தார். அப்ப கண்ணனின் எளிமைக்கு வசப்பட்டான் ஒருத்தன் எளியவன், கண்ணனின் பெருமைக்கு வசப்பட்டான் பெரியவன் ஒருத்தன். அப்ப பெருமையை காட்டி நம்மளை ஈர்க்கிறார், எளிமையை காட்டி நம்மளை ஈர்க்கிறார், புனிதத்தன்மையை கொடுக்கணும்னு கேட்டாலும் கொடுக்கிறார், தொண்டை கொடுக்கணும்னு கேட்டாலும் கொடுக்கிறார். எல்லாருக்குமாக கண்ணன் இருந்து எந்தெந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டும் அருள் புரிகிறார் அல்லவா. அதைத்தான் இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். முதலில் அரசனுடைய வீட்டுக்கு போனார். பகவான் தத விப்ரேத்ய துவயோஹோ பிரியசிகீர்ஷயா உபயோர் ஆவிஷத் கேகம் உபாபியாம் தத் அலக்ஷிதா சகுடும்போ வஹன் மூர்த்னா பூஜையான் சக்கர ஈஸ்வரான். முதல்ல பகுலாஸ்வம் அரசன் வீட்டுக்கு போறார். கந்த மால்ய அம்பர கல்ப தூப தீப அர்க்ய கோவிருஷைகி வாச்சா முதலையா பிரீணன் இத மகான் நதப்பிதான். கந்தம் மால்யம் ஆம்பரம் பட்டு பீதாம்பரங்களை கொடுத்து ரத்தன கம்பளம் விரித்து ஓஹோன்னு தங்க குடத்திலே பூர்ண கும்பம் கொடுத்து எல்லாம் வரவேற்பு. அவனுக்கு இதையேதான் பிரார்த்திக்கிறான். தினானி கதிச்சித்து பூமன்னு கிருஹான்னோ நிவச த்விஜைஹி சமேதா பாதரஜசா புனிஹீதம் நிமே குலம். இந்த நிமிகுலத்துக்கே நீர் தான் புனிதத்தன்மை ஏற்படுத்தணும் அவன் பிரார்த்தித்தான். சரின்னு அவனுக்கு அதை கொடுத்துட்டார். அடுத்து ஸ்ருததேவனை வீட்டுக்கு போனார். அவர் பெரிய பெரிய ஆசனம் இல்ல, மனைய போட்டார். ஸ்ருததேவஹ அச்சுதம் பிராப்தம் ஸ்வகிருஹான் ஜனகோ யதா நத்வா முனிம் சுசம்பிருஷ்டஹ துன்மன் வாசோ நனர்த்தஹ திருண பீட விசேஷ்வேதானீத உபவேஷ்யசஹ தத் அம்பசா மகாபாக ஆத்மானம் சகிருஹான்வயம். கண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரேன்னுட்டு ஆடுறார், பாடுறார், அழறார், ஓடுறார், விழறார், சிரிக்கிறார். இதெல்லாம் இவர் பண்ணார். ஆனா ராஜா அதெல்லாம் பண்ணவே இல்லை. வா வரவேற்றார், அமர்த்தினார், வணங்கினார். அப்ப ஒரு பக்கம் பைத்தியமாட்டம் நடந்திருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் பதவிஷா நடந்திருந்தாலும் சரி, ஒண்ணுமில்லை ஏதோ மாந்தோல் மரபுரிய கொடுத்தாலும் சரி, இல்ல பட்டு பீதாம்பரம் கொடுத்தாலும் சரி, துளசியை மட்டும் சமர்ப்பித்தாலும் சரி, 1 லட்சம் ரூபாய்க்கு புஷ்பம் கொடுத்தாலும் சரி, எதற்கு சமமா பெருமாள் அருள் புரிகிறாரோ இல்லையோ. அதைத்தான் இந்த கதையில தெரிஞ்சிட்டோம். மேலே சகாரண அகாரண லிங்கமீயுஷே ஸ்வமாயையா சம்பிருத ருத்த திருஷ்டையே. பகவான் அவர்களை குறித்து சொல்றார். பிரம்மஸ்தே அனுகிரகார்த்தாய சம்பிராப்தானு வித்யனின் முனின் சஞ்சரந்தி மயா லோகான் புனந்தஹ பாதரேணுபிகி. அப்ப விழுந்து சேவித்த ஸ்ருததேவனை பார்த்து நீ நமக்கும் அருள் புரிவா, நமக்கும் கைங்கரியம் செய். அதோடல்ல நம்மோட கூட வந்திருக்கிற பக்தர்களுக்கு கைங்கரியம் செய். இப்ப ஒரு பக்கத்திலே பகுலாஸ்வனிடத்திலே எனக்கு தொண்டு புரிவாய்னு சொன்னார். ஆனா இவனிடத்தே என் அடியார்க்கு தொண்டு புரிவாய்னு சொல்றார். இதை பத்தியும் மேல பார்க்க வேண்டும். அதோட கூட ஸ்ருதி கீதை மிக மிக முக்கியமான கட்டத்தை அடைந்துள்ளோம். காத்திருந்து கேட்போம்.